நம்ம வீட்டு அடுப்பறையில கட்டாயம் இடம்பெறும் உணவுப் பொருட்கள்ல ஒண்ணுதான் வெந்தயம். என்ன சமைச்சாலும் அதுல பெரும்பாலும் வெந்தயத்தோட பங்கும் கொஞ்சம் இருக்கும். எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்லாம் தெரியாமலேயே சேர்த்துட்டு இருப்போம். அதிகபட்சம் அது குளிர்ச்சியை தரும் அப்படின்னு பாட்டி வைத்தியம் போல அப்பப்போ அதை பயன்படுத்தி இருப்போம். எல்லாம் சரி, வெந்தயத்துல என்ன சத்துக்கள் இருக்கு, அதோட பல்வேறு மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெந்தயத்துல விட்டமின் சி, புரதம், நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீஸ், இரும்பு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம டயோஸ்ஜெனின் அப்படின்ற சேர்மமும் இருக்கு. அதனாலதான் வெந்தயத்தால இத்தனை பயன்கள் நமக்கு கிடைக்குது. சீதபேதிங்க, உடல் வெப்பம் காரணமா சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுறவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதுனால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியா விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ இல்லைன்னா வறுத்து தண்ணீரோட இல்ல தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதோட அருமை தெரியும் சொல்லுவாங்களே, அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலும் சீதபேதி குணமாயிடும். இல்லன்னா வெந்தயத்தை மோர் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஊற வச்சு குடிக்கலாம். மோர்ல ஊற வச்ச வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையும் போக்கிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தலையில பேனு, பொடுகு, தலைமுடி வளரணும் ஆசைப்படுறோம். ஆனா அதை மெயின்டைன் பண்றோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க அவசர சூழ்நிலை எல்லாருமே வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கோம். டைமே இல்ல, நம்ம டைமே கொடுக்க மாட்டோம் அதுக்கு இல்லையா, தலையை பேன்றதுக்கு. சோ அதனால பேன், பொடுகு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். தேங்காய் எண்ணெயில வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சிடணும். சரிங்களா, ஒரு வாரம் கூட ஊறட்டும். இது நீங்க குளிக்கும் போது தலையில நல்லா தேய்ச்சு அலசி பண்ணீங்கன்னா பேனு, பொடுகு எல்லாமே நீங்கிடும். இதுல தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா பாலையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா பால் யூஸ் பண்ணும்போது ஒரு வாரம் தாக்கு பிடிக்காது, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க.